டெண்டரில் என் பேர் வந்துச்சுன்னா பெருமானே நீதானே காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. நாராயணனுக்கு மனம் கிடையாது. நீ பணம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் ஒன்று தான் இருக்குது. இப்போ என்னத்துக்காக நீங்கள் வந்தீங்க? இது என்ன செயல்? புண்ணிய கர்மாவா பாவ கர்மாவா? இது ரெண்டும் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு என்ன வடிவத்தை கொடுக்கப்படணும்? அந்த முழுமை காட்டி கொடுப்பது, பெறுவது, இறைவன் குடியிருப்பது, இறைவனே வாழ்வது, இறை தன்மையாக இருப்பது, இறையோட போதனையை கொடுப்பது, இறை சிந்தனையை சொல்வது, இறை ரகசியத்தை சொல்வதுன்னா யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை, நேரடியாக இறைவன் தான் சொல்கிறான். பிரபஞ்சத்தெல்லாம் ரசிக்க முடியாது. பிரபஞ்சத்தை ரசிக்கணும், பிரபஞ்சத்தை பார்க்கணும்னா பிரபஞ்சத்துக்குரியவனே வந்து அதை விளக்கியோ சொல்லியோ காட்டியோ பார்க்க வச்சாதான் முடியும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டியது, நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் பேசலை. எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்பட்டது தான், இதெல்லாம் நடைமுறைக்கு உள்ளது தான். ஏன்னு கடைசியாக ஒருத்தன் கேட்டான், என்னங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க? இல்லைப்பா, இறைவன் உள்ளே வந்துட்டாரு, எதை போய் தேடுறது? எதையும் தேடாத அப்படியே உட்காருங்கிறாரு. நான் பேசாமல் உட்காந்துருக்கேன். அப்புறம் நாராயணன் நீங்கள் ஏன் அப்படி பர்டிகுலர் நாளில் கொண்டு போய் தூக்கி போட்டு ஒரு செயல் செய்யுங்க? பூண்டை டெய்லியும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். டெய்லி நைட்டில் கண்ணு முழிங்க, டெய்லி நாராயணனே நினைங்கன்னு தான் நானே சொல்கிறேன். நாராயணனே நினைங்க, நாராயணனே கெதின்னு இருங்க. நீ வளர்ந்து வர்றல்ல, எத்தனை கண்ணீர்களை, எத்தனை சோகத்தை, எத்தனை விஷயங்களை நீ கடந்து வந்திருக்க. இறைவனால் தீர்மானிக்கப்படுது. இவன் 10 அடி தாங்குவான், இவன் ஒரு 100 அடி தாங்குவான். 10 அடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, 100 அடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, அப்படி தான் அமைச்சு கொடுப்பான் வாழ்க்கை. சில இடங்களில் பொண்டாட்டி தான் புருஷனை பேலன்ஸ் பண்ணுவாங்க, சில இடங்களில் புருஷன் தான் பொண்டாட்டியை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், எனக்கு ஒரு மகன் பிறந்தான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ண மாதிரி இவர் கொல்லி வைக்க ஒரு மகன் பிறந்துட்டான். அடிக்கடி என்னை தூக்கி கொஞ்சினதே கிடையாது. எதுக்கு கொஞ்சுவார்னா, நீ தான் என்னை கொல்லி வைக்க போகிற, பட்டார்னு ஒரு அடி அடிப்பார். நான் தியானமாக பண்ணி காத்திருந்து ஒரு குழந்தையை அமைக்கப்படணும், அது இறைவனாக அமைக்கட்டும் அப்படின்னு காத்திருந்து அது குழந்தை உருவாக்கப்பட்டது. பொதுவாக எல்லா செயலும் உயிர் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரே இடத்துலேருந்து வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த அலைவரிசையை தான், அந்த உயிரை தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா உயிர்களும் கடவுளோட இணைக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அதுலேருந்து கடவுள்கிட்ட இருந்து தான் உயிரே வருது. இப்போ அங்கேருந்து வரப்பட்டவர்கள் தான் திருப்பி அங்கே போகிறதுக்கோ இல்லை அவரை நினைக்கிறதுக்கோ எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க வெவ்வேறு விதத்தில். அங்கேருந்து வரப்பட்டது அது வேற கால சுழற்சியில் அதுக்கு மனம் என்ற ஒரு செயல் வந்துவிட்டது. இதுதான் இந்த ஆவாள் ஏவாள்னு அந்த கதை சொன்னதுக்கு, ஒரு பழத்தை நீ பறிக்காத அப்படின்னா அந்த பழம்னா மனம். அப்போ நீ சூழலில் மாறி போயிடுவ. அப்போ என்னிடம் இருக்கும்போது மனமற்ற நிலையில் இருக்கிற ஒரு குருவிடம் இருக்கும்போது இங்கே என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா, மனம் கட்டுப்படுது. அப்போ இருக்கிற மனிதன் தான், மனித உடல் தான், தாய் தான், தகப்பன் தான், குழந்தை தான், தொழில் தான், எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும்போது முற்றிலுமாக இந்த 1 மணி நேரம் சுவாசம் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ சுவாசம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட நீங்கள் உள்ளுக்குள்ள 1000 அலைவரிசை ஓடினா கூட ஒரு தன்மை, நல்ல தன்மை உங்களுக்கே தெரியாமல் உள்ள பாய்ச்சப்படுது. உள்ள ஒரு செயல் வடிவம் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. அப்போ இந்த சூழலை இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட இருக்கும்போது அந்த மனமற்ற நிலைக்கு நீ இருக்கிற, நீ என்னன்னா கட்டுப்பாட்டில் இருக்கிற. அப்போ நான் இல்லாத போது கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறாய். அப்போ என்னன்னா, நான் இருக்கும்போது என்னையே பார்க்குற நந்தி மாதிரி சிவலிங்கத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி என்னையே பார்த்து அப்படியே உட்காந்துருக்க. இப்போ ஒருத்தர் என்னையே பார்த்துட்டு இருக்காருன்னா மனமற்று போயிட்டாருனால்தான் அப்படியே லயத்திலே அப்படியே உட்காந்துருக்காரு. மனம் இருந்துச்சுங்களே, எவ்வளோ நாளி தான் இவரே பார்த்துட்டு இருப்பான்னு இப்படி எட்டி பார்த்துருவாங்க. இப்போ நந்தி இப்படி பார்த்துரும். மனம் இல்லாதனால தான் நந்திக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டே உட்காந்துருக்கு. மனம் மட்டும் இருந்துச்சுங்களா, அது பூஜை பண்ணுறவருக்கெல்லாம் எங்கிட்டலாம் பார்த்துட்டு இருக்காரு. கவனிச்சு பார்ப்பீங்கல்ல, கருவறையில் இருக்கிறாருல, அவர் மனம் இல்லாதவர் கிடையாது, மனம் இருக்கிறவர். அதனால தான் என்ன பண்ணுறாரு, தலைக்கு கொஞ்சம் சிவன் தலைக்கு தண்ணியை ஊற்றுவார். அப்புறம் அங்கிட்டு திரும்பி பார்ப்பாரு. அப்புறம் அங்கிட்டு கூப்பிட்டானா, பார்த்துக்கங்க நீங்கள் வாங்கி கொடுத்த மாலையை போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவார். திருச்செந்தூர் போனீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கி பார்த்துக்கிட்டீங்களா, 200 ரூபா சும்மா கிடையாது அப்படின்னு சொல்லி அதை காட்டி திருப்பி உங்ககிட்ட
இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் 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 கரெக்டாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வாங்குற காசுக்கு உண்மையாக வேலை செய்கிறேன், அதை நீ பார்த்துக்க, நான் ஏதோ மாலையை கொண்டு அங்கே போட்டெல்லாம் நினச்சிடாத அப்படின்னா, நீங்கள் காசு அவர் சொல்றதெல்லாம் மைண்டில் இருக்காது. நல்ல காட்சி பார்த்தோம், நல்ல ஆனந்தமாக இருக்குது, இன்னொரு 500 ரூபா கூட சேர்த்து கொடுக்கலாம், எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் அந்த சூழலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த காசை தாண்டி அந்த இடத்துல ஒரு 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 பரவசம் உங்களுக்கு அது மேல் நோங்கி நிற்கும். அதனால தான் ஏழை பணக்காரன் இன்னொரு ஏழைக்கு சோறு வாங்கி தரதுக்கு யோசிப்பான், கோயிலில் போகும்போது காசை போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு பரவசத்தில் ஏமாந்து போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்குற கதை தான், புரியுதா? கடவுள் ஏதாவது சொல்கிறான், வெளியில் பசியோடு ஒருவன் காத்து இருக்கிறான், அவன் தான் அவனுக்கு 2 இட்லி வாங்கி கொடுறா அப்படின்னு திருச்செந்தூர் முருகன் வெளியில் பசியோடு உட்காந்துருக்காரு. ஒருத்தர் பணக்காரன்ட்ட போய் 2 இட்லி வாங்கி கொடுப்பான்னு இருக்காரு. பையன்கிட்ட கை கால் இருக்கல பழச்சி சாப்பிடியா அப்படின்னு போயிட்டாரு. உள்ளே போய் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மாலையை போகிறாங்க. பார்த்துங்க சாமி அப்படின்னா ஒரு கட்டை தூக்கி பணத்தை வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு வர்றாரு. திருப்பி அங்கேருந்து வர்றான். சரி அவர்கிட்ட தான் கேட்டால் 2 இட்லி வாங்கி தரலாம், அவர் பொண்டாட்டிதான் 2 இட்லி வாங்கி முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அதான் முருகன் சொல்கிறான், நான் தாண்டா முருகன், எனக்கு 2 இட்லி வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் உருவத்தோடு இருக்கிற ஒரு சிலைக்கு போய் அதுக்கு பூஜை பண்ணுறவனுக்கு புனஸ்காரம் பண்ணுறவனுக்கு ஒரு கட்டு பணத்தை வச்சுட்டு சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. முருகன் பிச்சைக்காரனா இருக்க மாட்டாங்கிறத அவனே தீர்மானிச்சுட்டு போயிட்டான். முருகன் நம்மகிட்ட இட்லி கேட்க மாட்டான். ஆல்ரெடி இட்லி கடையா முருகன் வச்சிருக்கான், கேட்க மாட்டானா என்ன? அந்த வடிவத்திலும் வருவான், கேட்பான்ங்கிறது ஒரு சூழல். நீ முருகனே கேட்க வேண்டாம், ஒரு ஜீவன் கேட்குது இல்ல, ஒரு 2 இட்லியை வாங்கி கொடுத்தா என்ன? அந்த ஒரு சூழல் இருக்குல்ல, அது இன்னைக்கு கோயிலில் இருக்கிறது வேற. ஆனால் பொதுவாக இது ஒரு மனிதனுக்குள்ளேயே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் அது அந்த சூழலாக அது கருதப்படுது. அப்போ அந்த அங்கிருந்து வந்த நிறைய அண்டத்திலிருந்து வந்த உயிர் துளிகள்லாம் இந்த ரேடியஸில் மனம் விட்டது. மனங்கிறது என்னன்னா ஆசை தான். நீங்கள் ஒரு பொருளை இன்னொரு பொருள் ஆப்போசிட்டில் ஆசைப்பட்டீங்கன்னா அது மனம். ஒரு பொருள் உங்ககிட்டே வரல, ஆனால் நாளைக்கு என்கிட்ட இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் மனம்தான். எதுவும் வேண்டாம், எதுவும் என்னது இல்லை, எதுவும் நான் கொண்டாந்தது இல்லை, எதுவும் நான் படைக்கலைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மனமற்ற நிலைக்கு மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் அதோட பொருள். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பொருள் போகுது, ஒரு பொருள் ஒரு வேலை செய்யுது. அங்கேயும் இறைவன் என்ன சொல்றான்னா, எங்கிட்டேருந்து வந்த பொருள் தான், அந்த பொருளுக்கு மனம் இருக்கு, அது மனம் இருந்தால் தான் இந்த உலகத்தை ரசிக்க முடியும், வாழ முடியும். ஆனால் வாழ்ந்துக்கன்னு தான் சொல்றாரு. மனதையும் அவர் தான் உருவாக்கி கொடுக்குறாரு. ஆனால் மனம் எதுக்குன்னா, மனம் இல்லைன்னா இந்த உலகத்தை ரசிக்க முடியாது. கடவுளாகிய ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை ரசிக்கிறீங்கன்னா இல்லைன்றுவார், கண்டிப்பாக இல்லைன்றுவார். ஏன்னா மனம் இருந்தால் தாங்க ரசிக்க முடியும். மனம் இல்லைன்னா ரசிக்கவே முடியாது, எதையும் ரசிக்க முடியாது. எதை கேட்டாலும் நீங்கள் பால் கொடுத்தாலும் கடவுள்கிட்ட பாலா, விஷம் கொடுத்தாலும் விஷமா, சோறு கொடுத்தாலும் சோறா, அப்படிதான் இருப்பார். ஏன்னா ரசிக்க மாட்டார், அதை ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆனால் மனிதன்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் மனங்கிறது. அப்போ அந்த மனம் ஏன் கிடைக்கப்பட்டது விலங்குலேருந்து எல்லா மனிதனுக்குன்னா, இதை ரசிக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் இங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. அந்த வாழ்க்கைக்குள்ளேருந்து விடுபட மாட்டேங்கிறது தான் அவருடைய வருத்தம். நீ ரசிச்சுக்கொள், வாழ்ந்துக்கொள், செயல்பட்டுக்கொள். ஒரு நாள் அதிலிருந்து விடுபடுகிற கலையையோ அந்த செயல் வடிவத்தையோ நான் கற்றுக் கொடுக்கவோ நானே முற்படும் போது நீ அதையும் விடாம இதுவே நிரந்தரமானது, இதுவே நிஜமானது அப்படின்னு நினைச்சு நீ இங்கேயே தங்கிடுற, நீ இங்கேயே வாழ்ந்துடுற, இதை விட்டு வரமாட்ற. அப்ப சுகவாசியாக நீ மாறி போனாய் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. இப்போ ஒரு பிச்சை எடுக்கிறவரு பிச்சை எடுக்கிறேன்னு புலம்புறாரு, ஆனா சாவுறேன்னு சொல்ல மாட்டார். நீங்க கவனிச்சீங்கன்னா சும்மா புலம்புவார பிச்சை தானே எடுக்கிறாரு, ஏழை தானே, அவர் செத்து போகலாம்ல, சாக மாட்டார். வீடே இல்லை, புலம்புவான், ரோட்ல படுத்திருப்பான், சாவலாம்ல, சாக மாட்டான். காசே இல்லை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்புவான், சாக மாட்டான். ஆனா பணக்காரன் 70 வயசு 75 வயசு வாழ்ற மாதிரியே அவனும் ரோட்ல படுத்து 70 வயசு 75 வயசு வரைக்கும் வாழ்வான். நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? இதான் செயல். அப்ப ஏழையும் சரி பணக்காரனும் சரி இங்க இருக்கிற யாரும் சரி இந்த இடத்த விட்டு வர்றதா ஐடியாவே இல்லை.
பணக்காரனா இருந்தா இந்த அதிகாரத்தையே நான் அனுபவிக்கணும்ட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். ஒன்று விட்டு அதிகாரம், இல்லைன்னா பிடிக்கணும் அதிகாரம். 2 அதிகாரம் இருக்கு. ஒன்று அதிகாரம் கையில் இருக்குல்ல, அதை விடக்கூடாது. இல்லை அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சுன்னா அதிகாரத்தை அடையணும். இப்போ ஏழையா இருக்கிறவன் என்னன்னு சொன்னா, அதிகாரமும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னடா அது வாழ்க்கை அப்படியே போகுது, போகட்டும்டா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இப்போ 2 பேருமே வரமாட்டாங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். அது இதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறது. ஒரு ஏழை எவனாவது 100ல் ஒரு 25-30 ஏழை ரொம்ப உணர்ந்து சாமி கும்பிடுவான். ஆனா கோடீஸ்வரன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருகி சாமி கும்பிடுவாங்க. ஏன் சொல்லுங்க, சொல்லுங்களே. அவருடைய பிரார்த்தனைலாம் பூர்த்தி எல்லாம் கிடையாது. கடவுள் தான் நம்மளை கொள்ளடிக்க வச்சாரு. கடவுள் தான் நம்மளை இந்த இவ்வளோ பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தாரு. கடவுள் தான் இவ்வளோ பெரிய செயல்களுக்கும் இவ்வளோ பெரிய காரணத்துக்கும் அவர் தான். ஒரு பெரிய பொருளை அவர் கலப்படம் பண்ணி விற்பாரு. அது இறைவனுடைய அருளால தான் அதை கலப்படமே பண்ணி நான் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு அவர். அப்ப இறைவன் தான் அந்த தொழிலை கொடுத்துருக்கிறாரு. அப்ப கலப்படமும் இறைவனுடைய நாலேஜில் தான் நடக்குன்னு தானே அர்த்தம். அது இப்போ ஒரு மணல் குவாரி இருக்கு, அதை போய் மணல் அள்ளுறீங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தீவிரமான எம்பெருமானுடைய ஏழுமலையாரோட பக்தராக இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மணலை போய் அள்ளி முடிச்சுட்டு திருப்பதியில போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு உண்டியல்ல பெரிய தொகையை போடுறாரு. அப்ப அவருக்கு எதுக்காக போடுறாருன்னா, இந்த தொழிலை கொடுத்தது நீ தான். 1000 பேர் இருக்கான் கான்டாக்ட், எவ்வளோ பேர் இருக்கான், கட்சிக்காரனே இருக்கிறான். ஆனா அந்த மினிஸ்டர்ஸுக்கோ அந்த இலாக்களை உள்ளோ அந்த அதிகாரிக்கோ டெண்டர்ல என் பேர் வந்துச்சுன்னா, பெருமானே நீதானே காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. இப்ப இது என்ன சொல்றேன்னா, மனதோடு இருக்கிற மனிதன் மனதோடு இருக்கிற மனிதனை சந்தோஷப்படுத்தினா பரவாயில்ல, மனமே இல்லாத பெருமாளை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாராயணனுக்கு மனம் கிடையாது. நீ பணம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் ஒண்ணுதான் இருக்கு. பணத்தை கொண்டாந்து வச்சாலும் நோ ரியாக்ஷன், பணத்தை கொண்டாந்து வச்சாலும் நோ ரியாக்ஷன். நாராயணன்ட்ட மனம் இல்லை. அவன்கிட்ட கொண்டு போய் இதை கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்? உன்னுடைய அந்த கால கணக்குப்படி அந்த ஆசைப்படி நீங்க சுகபோகமாக சில விஷயத்தை புண்ணிய கர்மாவில் நீ செய்யப்பட வேண்டும். அதை நீ செஞ்சுக்கிற, அவ்வளவுதான் விஷயம். அந்த புண்ணிய கர்மாயோட தாக்கம் தான் அது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் நான் பல நாள் சொல்லிட்டேன், பல கோடீஸ்வரர்களாக பல தொழில் செய்கிறவர்களாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த புண்ணிய கர்மாவில் இத்தனை காலங்கள்னு இருப்பாங்க. அதுல ஏற்றம் இறக்கும் போது புண்ணிய கர்மா குறைஞ்சு பாவ கர்மா இடையில சொருவப்படும். ஒரு ஏட்டை எடுத்துட்டு ஒரு ஏட்டை சொருவாங்க நடுவுல. 25 ஆண்டுகள் ஒரு ஏட்டு புண்ணிய கர்மா ஏட்டு ஓஹோன்னு இருக்கும். திடீர்னு அதுல ஒரு ஏட்டை எடுத்து வச்சு நடுவுல ஒரு பாவ கர்மா ஒரு ஏட்டை சொருவாங்க. 10 ஆண்டு படுத்துருவாங்க. திருப்பி அதே ஒரு ஏட்டை எடுத்து வச்சுட்டு திருப்பி புண்ணிய கர்மா ஒரு ஏட்டை சொருவாங்க. திருப்பி அவங்க சாகுற வரைக்கும் மேல இருப்பாங்க. இப்படிதான் வாழ்க்கை. இப்ப என்னன்னா, இந்த எல்லா ஏட்டையுமே எடுத்து புடுங்கிட்டு போயிடுவான் இறைவன். புண்ணிய கர்மாவும் பாவ கர்மாவும் இருந்தா நான் உன்னோடு வசிக்க முடியாது. இதை அழிப்பதற்கு அக்னி மூட்ட வேண்டாம், நான் ஒரு அக்னி வச்சிருக்கிறேன். நீ வெளியில மூட்டுற தீ இருக்குல்ல, அந்த அக்னியால அதை அழிக்க முடியாது. நான் ஒரு உஷ்ணத்தால சுவாசத்தால உனக்குள்ளே அக்னியை மூட்டி உனக்குள்ளே செயல் வடிவம் செய்து நீ எண்ணெயை தூக்கிட்டு விளக்க தூக்கிக்கிட்டு மலையை தூக்கிட்டு மேலே போய் கார்த்திகத்துல தீபம் ஏத்தாத. நான் அந்த அக்னியை வைத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே தீபம், உனக்குள்ளே அந்த அக்னியை மூட்டி 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 ஒரு நாள் உனக்கு தலை மேல ஒரு ஜோதியை ஏற்றுவேன். அப்பொழுது அந்த ஜோதி என்ன தெரிகிறது என்றால், மனிதனாக இருக்கப்பட்டவன் புண்ணிய கர்மாவையும் பாவ கர்மாவையும் எரித்தவனை இறைவனாக ஜோதியாக தரிசித்துக்கொள் அப்படிங்கிறது தான் அதோடைய கருத்து வடிவம். அப்ப ஒரு மனிதனும் தியானம் பண்றது எதுக்கு பண்றான் அப்படின்னா, புண்ணிய கர்மாவையும் பாவ கர்மாவையும் சமன் செய்வதும் எரிப்பதற்காக வேலையில் தான் தியானம். தியானத்தினால எந்த மனிதனும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, ஏழையும் ஆக முடியாது. பாவத்தை கரைப்பதற்கும் பாவத்தை அழிப்பதற்காகத்தான் தியானம். இல்லைன்னா தியானம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப உலகம் முழுக்க இருக்கிற சாமியார்கள்ட்டையோ உலகம் முழுக்க இருக்கிற ஆசிரமத்திலேயே நிறைய கோடீஸ்வரர்கள் ஆசீர்வாதம் வாங்குறது மனம் சிக்கலா இருக்கு. இப்ப மனம் சிக்கலா இருக்கு. ஏன்னா நகை கடை, பெரிய கடை, ஒரு 10 கடை வச்சிருக்கிறாரு. அந்த முதலாளி போறாரு, முதலாளி போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஏன் வாங்குறாருன்னா, கடை ஓடுறது கடை வியாபாரத்துக்காக கிடையாது. 10 கடை இருக்கு, எனக்கு படப்படப்பு வரக்கூடாது, இன்னும் 15 பிரான்ச் ஓபன் பண்ணாலும் நான் தெளிவா இருக்கணும். அப்ப மனம் எனக்கு ஆடுது, மனம் ஆடக்கூடாது, உடல் ஆடக்கூடாது, பயம் வரக்கூடாது. அந்த துணிச்சலோட செயல்படுவதற்கு இந்த உடலை பேணி காத்து ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த குரு அந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு.
எந்த குருக்கள்? இப்போ இருக்கிற கார்பரேட் குருக்கள்னு சொல்லுவீங்கல்ல, நீங்கள் அந்த குருக்கள் வந்து அந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பலமாக, ஒரு இயற்கையாக, ஒரு இயல்பாக இருந்து நீங்கள் வேலையை பாருங்கள். அப்படி நீங்கள் பணக்காரர்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பணத்தையே பார்க்காத மாதிரி தான் பணத்தை வாங்குவாங்க. ஏழை எப்படி காமித்தீங்களா? பதட்டப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. 2-3 கட்டை கொடுத்தீங்கன்னா கீழே விழுந்துருவான், பதறிடுவான். இப்போ பணக்காரன் அந்த பணமா அங்கே எடுத்து வைப்பா, சாதாரண சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன எடுத்து வைன்னு சொன்னார்னா 10 மூட்டையில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அந்த பதட்டம் இல்லை, எங்கே இருக்குன்னா மனம் வந்து தெளிவாக இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த இலக்கு இருக்குல்ல, அதை போய் அடையணும். இதெல்லாம் என்னங்க பணம்? என்னங்க ஐயா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம்? அம்மா 10,000 கோடி இருக்குங்க. இதெல்லாம் பணமாங்க, இதெல்லாம் பிச்சைக்கார காசுங்க. 1,00,000 கோடி வச்சுட்டு ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு மீட்டிங் போனாங்க, 1,00,000 கோடி சொத்து வச்சுருக்கான். சும்மா ஒரு காப்பியை குடிச்சிட்டு, என்னங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு சாதாரணமாக கடவுள் நம்மளை ஒரு ஏழையாக படைச்சு விட்டானே அப்படின்னு அவர் பேசுகிறாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க? உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து? 1,00,000 கோடி தாங்க இருக்குது. எத்தனை லட்சம் கோடி வச்சுட்டு எவனா இன்னும் இருக்கான்? அப்போ தான் நான் நினச்சேன், அவனோட நான் பரம ஏழை, 10,000 கோடிலாம் ஒரு காசா அவனுக்கு முன்னாடி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ என்னதான் இதை நீங்கள் சொல்லுவீங்க? இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பதட்டம் இல்லாத சூழ்நிலையை இயற்கையாக இறைவன் கொடுக்குற வாய்ப்புகளை எல்லா உடலுக்கும் கொடுத்துருக்குறான். அதை என்ன காரியத்துக்காக பயன்படுத்துறேன்னு ஒன்று இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அது தானாக நடக்கும்போது இறைவன் வர்றாருன்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயாவது சாம்பிராணி போடும்போது செயற்கையாக இருக்கும்போது இறைவன் இல்லை, இறைவனை அந்த உடலுக்குள்ளே செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அது வேற விதமாக ஒர்க் ஆகுது. ஆனால் ஒர்க் ஆகாமல் இருக்காது, அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த டிவைஸ் வந்து இறைவனை நோக்கி பயணிக்காதுங்கிறது தான் அதோட நிதர்சனமான உண்மை. எல்லா உடலுக்குள்ளேயும் தியானம் வருங்க, எல்லா உடலுக்குள்ளேயும் தியானம் இருக்குது. பிரத்யேகமாக நான் வந்து விசேஷ குருநாதர் தியானம் வர வைக்கிறேன்னு சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின். எல்லா உடலுக்குள்ளுமே நேச்சர்லேயே தியானம் இருக்குது. எல்லா உடலுக்குள்ளுமே ஒரு கடவுள் தன்மை இருக்குது. எல்லா உடல்லையுமே நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, ஒரு குரங்கை கூட்டிட்டு வாங்க, நான் ஒரு வாரத்தில் அந்த குரங்கை ரெடி பண்ணுறேன், அதுக்குள்ளே ஒரு சின்ன பருவ மாற்றத்தை நான் ஏற்படுத்தி காட்டுறேன். இது எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, மரத்தையே ஒரு வாரத்தில் அந்த மரத்தோட போக்கையே மாற்றலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஒரு ரவுடியை கூட்டிட்டு வாங்க, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவனோட போக்கையே மாற்றலாம். அவனுக்குள்ள அந்த தியானத்தை உள்ளே போட முடியும், செலுத்த முடியும். புரியுதுங்களா? ஆனால் அது இயற்கையாக நடந்தால் அது இறைவனுடைய அனுமதி, இறைவனை அடைய போகிறான்னு அர்த்தம். அது செயற்கையாக நடக்கும்போது அந்த ரூட்டில் அது வேலை செய்யாது. இதுதான் அதோடைய விஷயம். அதனால தான் எப்பயுமே நேச்சராக அந்த வடிவமான்னு சொன்னது. அதனால தான் பல ஞானிகள், நான் இறைவனை தேடினா நான் கண்ணு தெரியாதவன், என் கண்ணை வச்சுட்டு மனுஷனை தான் ஏன் பார்க்க முடியும்? இந்த கண்ணை வச்சு மனிதனை நான் இறைவனை பார்க்க முடியலையே. அப்போ இறைவன் தான் என்ன பார்க்க முடியும். அப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு அவர் தான் கண்டுபிடிச்சி வர முடியும். நான் போய் எப்போ போய் அவரை கண்டுபிடிக்கிறது? அதுக்குள்ளே செத்தே போவேன். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். நீங்கள் எப்போ தேடி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா பசி ஏறி திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் போய் அங்கே போய் உட்காந்து அங்கே இறைவன் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வேணா வரலாம். ஆனால் அது இல்லை. புரியுதுங்களா? இல்லை, 3 வடிவம் 3 செயல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அந்த நெற்றிக்கண் இந்த விஷயம்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து இறைவனுடைய செயலில் வந்து அவர் வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் இது நிதர்சனமான உண்மை. இந்த வெட்டவெளி தன்மைங்கிறது நெற்றிக்கண்ணையும் தாண்டிய ஒரு நிலை, தாண்டி போகிறதுங்கிறது. அதை அவர் வந்து அவரெல்லாம் அதை மூடி வச்சிட்றாரு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதையும் கடந்தவர் தான் அவர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த முட்கண்ணுங்கிறது காலத்தை தான் அவர் உணர்த்துறாரு. நான் உங்களுக்கு பல நாள் சொல்லியிருக்கிறேன், 4 யுகங்கள் கிடையாது, 3 யுகம்தான் இருக்கு. 3 யுகம்தான் இங்கே செயல்படுது. அந்த 3 யுகத்தை தான் 3 காலங்கிறது. இந்த முக்கண் 3 கண்களா, 3 வடிவமா, 3 விஷயத்த சொல்றாங்க. அதை எப்படி அதை சொல்றாங்கன்னா, நடுவில் இருக்கிற ஒரு ஒளி 3 டைரக்ஷனை அது நோக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடுவில் தலைமையத்தில் இருக்கிற ஒரு ஒளி பின்பக்கமும் முன்பக்கமும் நேரடியாகவும் அது நோக்குது. அது ஒளியோடைய கதிர்வீச்சு 3 பக்கமும் வீசுது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள், அதோடைய செயல் வடிவம். அப்போ அந்த செயலை தான் காலத்தை உணரக்கூடியவராக அந்த வெளிச்சம் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ அந்த யுகத்துக்கான செயல் வடிவமே அந்த வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளா இருக்கு. அப்போ நீங்க நெற்றிக்கண் அப்படிங்கிற போது அந்த வெளிச்சம், ஒரு வெளிச்சம் மட்டும் ஒருத்தர் கிடைக்கும் போது அது நெற்றிக்கண்ணா இருக்கு.
என்னைக்கு 3 வெளிச்சமும் கிடைக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு உருவாகும் போது நெற்றிக்கண் மூடப்படுது. நெற்றிக்கண்ணை தாண்டி 3 வெளிச்சங்கிறது வெறும் ஒரு கண்ணாக இல்லாம 3 விதமாக மாறும்போது அங்க நெற்றிக்கண்ணை தாண்டிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். 3 காலம், அந்த 3 காலத்தை தான் 3 யுகங்களா அவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு திரேயா யுகம், சத்திய யுகம், கலியுகம், இதுதான் 3 யுகம். 4 யுகம் கிடையாது, 3 யுகம் தான். அந்த 3ஐயும் தான் 3 காலமா பிரிக்கிறாங்க. இப்ப கலியுகம்னா இதுக்கு முன்னாடி என்ன யுகம் இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் என்ன யுகம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க இப்ப இருக்கிறீங்க பிரசன்ஸ்ல, இதுக்கு முன்னாடி என்னவா பிறந்தீங்க, எதோட தொடர்ச்சியில நீங்க இங்க வந்தீங்க, இப்ப என்னத்துக்காக நீங்க வந்தீங்க, இது என்ன செயல், புண்ணிய கர்மாவா பாவ கர்மாவா, இது ரெண்டும் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு என்ன வடிவத்தை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத இறைவனால மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். அப்போ ஒரு குரு ஜென்ரலா அவருடைய சக்தி அவருடைய செயல் வச்சு என்ன பண்றாருன்னா உங்களை உருவாக்க ட்ரை பண்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு குறியீடா வந்து 3 சிங்கத்தலை மாதிரி பிரம்மனுக்கு 3 தலைகள்னு காட்டப்பட்டதும் இந்த யுகத்தை வச்சுதான் காட்டப்பட்டது. 3 விதமான அந்த ஒளி, ஒரு ஜன்னலை திறந்தா காலையில கதிரவன் உள்ள வரும்ல, அந்த மாதிரி 3 விதமான கதிர்வீச்சுகள், ஒளிகள் ஒரே நேரத்துல ஒரே டிசைன்ல ஒரே விதமா, அதுல வந்து மாறுபாடெல்லாம் இருக்காது. மின்பக்கம் அந்த ஒளியோட கதிர்வீச்சுகள் என்ன வேகம் என்ன ஸ்பீட் இருக்கோ அதே பின்பக்கம் இருக்கும், அதே மேல இருக்கும். இதுதான் அந்த விஷயம். அப்ப அவருக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அப்ப இங்க உருவாக்குற எல்லா குருமார்களுக்கும் என்னன்னா ஒரு இறைவனுடைய குருவோட அவங்களுடைய பரம்பரை, குரு பரம்பரையோட நம்பிக்கை அடிப்படையில இறைவன் இவங்களை நல்வழிப்படுத்துவாருன்னு அவங்க கிட்ட கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் வச்சு அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா இதுக்கு முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவரோ அதை அவங்கள ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர் யாருன்னா இறைவன் தான். இல்லை நீங்க அப்படி நம்ம வந்து பார்த்துருக்க வேண்டியதில்லை. இப்போ ராமர் பிறந்தது ஒரு யுகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே கழிச்சு அவரு கிருஷ்ணரும் அதே யுகத்தில் மீண்டும் 2 யுகம் தாண்டி அதே மாதிரி யுகத்திலே பிறந்திருக்கலாம்ல. இப்போ இந்த யுகத்தில் தான் அவங்க பிறக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த 3 யுகத்தில் எந்த யுகத்தில் வேணாலும் அவங்க பிறக்கலாம். அதுதான் அதோடைய தாற்பயமான விஷயத்த அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 யுகத்துக்குள்ள மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஒரு யுகத்தில் என்னன்னா ஆசைகள் நிறையா இருக்குங்கிறது தான் கலியுகம்னு வச்சாங்க. அப்போ கலியுகத்தை எதுக்கு மைண்ட் பண்ணாங்க, கலியுகம்னு ஏன்னு சொன்னாங்கன்னா மனம் தீவிரமாக ஒரு மனிதனுக்கு வேலை செய்யும், ஆசைகள் அதிகமாக இருக்கும். இதை வெறும் ஆசைகளை மட்டும் அவங்க மைண்ட் பண்ணலை, இந்த பூமியோட சுழற்சியையும் பிரபஞ்சத்தோட ரேடியேஷனை கணக்கில் வச்சு தான் அவங்க வந்து திட்டமிட்டுறாங்க. இந்த ரேடியேஷனில் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் மாறும், இந்த ரேடியேஷனில் எந்த பொருளும் மாறாது. இப்படி தான் அதை கணக்கெடுத்து தான் அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து செயல்பட்டாங்க, அவங்க வந்து கொடுக்கவும் முற்பட்டாங்க. அவங்க மையமாக எதை சொல்ல வர்றாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கால கணக்கில் தான் ஒரு மனிதன் நன்மையாகிறதும் தீமையாகிறதுக்கான ஒரு செயலாக இருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள அந்த பிரபஞ்சங்கிறதோ அந்த ரேடியேஷனுங்கிறதோ அந்த கோள்களுங்கிறதோ அந்த சுழற்சிங்கிறதோ எல்லாமே இறை தோற்றத்துக்குள்ள இறைவால தான் இருக்குங்கிறதுனால, அதுவே இறைவனாக இருக்கிறனால அந்த வடிவத்தை தான் நம்ம வணங்குறோம், அந்த வடிவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் செயல். அப்போ ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குதுன்னா அது எந்த யுகத்தில் பிறக்கணும், எந்த நாளில் பிறக்கணும், எந்த நட்சத்திரத்தில் பிறக்கணுங்கிறத நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது, இறைவன் தான் தீர்மானிக்கணும். அப்போ அவர் தீர்மானிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னாருக்கு அந்த குழந்தை பிறக்கணும், அப்போ அந்த குழந்தைனால அவங்க உயரணும், இல்லை அந்த குழந்தைனால அவங்க தாழணும், அந்த குழந்தைனால அவங்களுக்கும் நோய் வரணும், அந்த குழந்தைக்கு நோய் வரணும், அந்த குழந்தைனால அவங்களுக்கு உள்ள நோயே போகணும். இப்படிலாம் இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். என்னுடைய குழந்தை பிறக்கப்படணும், பிறந்தோன்னா எனக்கு ஞான பாதையில நான் இன்னும் தீவிரமாகணும்னு எனக்கு இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் இது விஷயம். அப்ப அந்த குழந்தை பிறந்தோன்னா 25% 30% ஞான பாதையை தேடினவர் 80% 100% தேடுவார் அப்படிங்கிறது தான் அந்த கணக்கிலே இருக்கு. அப்ப அதை செட் பண்ணாம இது நடக்குமா? ஒரு 30% ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு, இதே அவர் இறைவன் நினைச்சு இந்த 30% தேடிட்டு இருக்கவனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்
30% மாயா போய் ஆன்மீகத்தை விட்டுட்டு அவர் சொகுசு வாழ்க்கைக்கு வந்துருவார்னு இருந்துச்சுன்னா அதுக்கு திரும்பிடுவோம். இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். அப்ப ஒரு குழந்தையோட படைப்பு கூட சும்மா சாதாரணமா நிகழ்ந்துறது இல்லை. இதெல்லாம் காலத்தின் ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது என்னன்னா, மனிதராக இருக்கிற நாமால சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயத்த நாம ஆர்கியூமெண்ட் பண்ணணும், புரியலைங்கிறதுக்கும் இது ஏன் இவ்வளவு குழப்பம், இதை ஈஸி பண்ணக்கூடாதா அப்படிலாம் நம்ம பல கேள்விகளை நமக்குள்ள எழுப்பலாம். ஆனா இதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடியது பிரம்மன் தான். அதுக்கு தான் சொல்றது காலம் வரும் காத்திரு, நேரம் வரும் காத்திரு. அப்ப அதுக்கான விடைகளை அது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப விவேகானந்தர் கடவுளை பார்த்திருக்கீங்களா? கடவுள் எங்க இருக்கான்னு கேட்டபோது, கடவுள் கிருஷ்ணனாக இருக்கிறார், கடவுள் ராமனாக இருக்காருன்னா, யோ இதை கேட்கலையா, கடவுள்னா வேற என்னையா கடவுள் அப்படின்னு கேட்பாரு. அப்ப என்ன சொல்லுவான், நீ தேடு கிடைக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அப்ப தேடுனவன் தேடி 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 ஒரு இடத்துல அவன் என்ன பண்றான், கடவுளை தேடி போனவன் கடவுளை ஆனாங்கிறது தான் இதோடைய கதை. அது அப்ப இதுக்குள்ள அவனுக்கு நிறைய துன்பங்கள் துயரங்கள் இருக்கு. ஆனா அதை அறியறதுக்கு வாய்ப்புகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அறிவாங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை அவனுக்குள்ள எழுப்பப்படுது. புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த அறிய முற்பட்டாங்கன்னா, அந்த அறிய முற்பட்டவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் நொந்து நூலாயிட்டான். நீங்க சாதாரண ஒரு டேபிள்ல உட்காந்து ஒரு டம்ளர் காப்பியை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு நம்மளோட காணொலிலாம் வச்சுக்கிட்டு, இன்னும் கடவுள் இருக்குங்கிறாரே கடவுள் இல்லைங்கிறாங்க, கருமாங்கிறாங்க, ஏதோ குருமாங்கிறாங்க, என்னடா இது என்ன இதெல்லாம், இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, வேற ஏதாவது பாருங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவான். இது என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வர முடியும்? நீங்க ஒரு டிபேட் கிடையாது. இது மனிதன் நீ ஏப்பா அப்படி இருக்க, நீ கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ற விஷயம் இது கிடையாது. ஆனானப்பட்ட ஞானியே பிரபஞ்சத்தை அறியறதுல ரொம்ப கஷ்டம். ஆனானப்பட்ட பெரிய பெரிய நீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் கும்பிடுற நிறைய ஞானிய அவன் ஏதோ ஒரு வெகு சில பகுதியை தான் அறிஞ்சானவன், முழு நிலப்பரப்ப பிரபஞ்சத்தோட நிலைப்பரப்ப அறிய முடியாது. அறியல. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கதவை திறந்து பார்த்தாங்க, அவனுக்கு இந்தியாவில் 10 பிரான்ச் இருக்கு. புரியுதுங்களா? ஒரே ஒரு சின்ன ஆணியோட ஓட்டைகளை ஒருத்தன் எட்டி பார்த்தான், அவனுக்கு இப்போ ஒரு 20 கோயில் 10 கோயிலை கட்டி வச்சிருவாங்க நம்ம ஊர்ல. புரியுதுங்களா? அதுதான் இதோடைய செயல் வடிவம். ஆனா அதெல்லாம் அறியறதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வயிற்று வலி என்னன்னு. போய் விவாதிக்கலாம் மாட்டாங்க, அது விவாதிக்க முடியாது. அதை அதுக்குள்ள உள்ள இருக்கிற செயல் எது ஏன்னா, அது என்னன்னா நாம இறைவா எனக்கு காட்டிங்கிற கதை கிடையாதுங்க. அது நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க குருவா, அதனால நீ ஏத்துக்க அப்படின்னு பிரபஞ்சத்தை போய் நான் போய் அப்ளிகேஷன் போட முடியுமா? சொல்லுங்க. அது அப்ளிகேஷன் போட முடியுமா? போட முடியாது இல்ல. அப்ப அவரே நினைச்சாதான் நம்மளை இன்னும் உயர்வான இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு ரைட்டு, ஆனா அடுத்தது இன்னொன்னும் கிடைக்கணும். அதை யாருக்கு முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ண முடியாது. என் கூட இருக்கிற 1,00,000 பக்தர்கள் முடிவு பண்ண முடியாது. 1 கோடி பக்தர்கள் என்னை சார்ந்து என்னை வாழ்த்திட்டாங்க, அதுக்காக அது நடந்துருமா? நடக்காது. ஆனா நடந்துருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நிறைய பேர் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படிங்கிறத என் வாயிலாகவும் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழலே கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப அந்த முழுமை காட்டி கொடுப்பது, பெறுவது, இறைவன் குடியிருப்பது, இறைவனே வாழ்வது, இறை தன்மையாக இருப்பது, இறையோட போதனையை கொடுப்பது, இறை சிந்தனையை சொல்வது, இறை ரகசியத்தை சொல்வதுன்னா யாரும் சொல்லல, நானும் சொல்லல, நேரடியா இறைவன் தான் சொல்றான். நாங்க அவங்களுக்கெல்லாம் பிரான்ச்சா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். நாங்க மனிதன் தான். நாங்க சொல்றது பேசுறது மனிதன் அல்ல, இறைவன். எங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் இல்லை. நாங்கள்லாம் சுண்டல் தின்னுட்டு பீச்சை வேணா ரசிக்கலாம், பிரபஞ்சத்தெல்லாம் ரசிக்க முடியாது. பிரபஞ்சத்தை ரசிக்கணும், பிரபஞ்சத்தை பார்க்கணும்னா பிரபஞ்சத்துக்குரியவனே அதை விளக்கியோ சொல்லியோ காட்டியோ பார்க்க வச்சாதான் முடியும். இது மனித கூற்றுகள்ல, மனித செயல்கள்ல இது அரங்கேற்றி விட முடியாது. இது ஒரு திரைப்படம் மாதிரியோ, ஒரு நாவல் மாதிரியோ, ஒரு பேராசிரியர் மாதிரியோ, ஒரு தத்துவ அறிஞர்கள் மாதிரி கதை எழுதி கதை புக்கு கொடுத்துட முடியாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய நாவல்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. கடவுளை தேடி போனவங்களோட எத்தனையோ நாவல்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே வியர்ப்பாயி அழுதுருவீங்க. கடவுளை தேடி போன நாவலே அப்படி இருக்குன்னா கடவுளுடைய ஒரிஜினல் நாவல் எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் விஷயம்.
அதெல்லாம் வந்து அவ்வளோ இது லேஸ்பட்ட காரியம்லாம் இல்லை. அது நம்ம கையிலையும் இல்லை. இப்போ எனக்கு தெரியுமா இந்த மாதிரி அனுபவத்தை பெறுவோம்னு? இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம உடல் ஏன் அப்படின்னா அதை முழுமையாக அறிந்தவர் அவர். இந்த கருணையெல்லாம் கிடையாது. நான் என்ன பெரிய இந்த குளத்தில் பிறந்து அப்படியே இந்த தாமரையில் இந்த குளத்திலே குளிச்சு அப்படியே கங்கையில நீராடி அப்படியே வந்து அப்படியே செந்தாமரை மலரோட வந்த உடலா இது? மாட்டு சாணிக்கு பக்கத்துல உட்காந்து கிடந்தவனா நான்லாம்? நம்மளாம் என்ன, நமக்குலாம் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அந்த தகுதியையும் தராதரத்தையும் அந்த உயர்வையும் அந்த வாய்ப்பையும் வழங்குவது இறைவன், நம்ம கிடையாது. கங்கையிலே குளித்துட்டு தூங்குறவனுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சொல்றேன். இறைவனே கதின்னு பட்டு மெத்தையில உறங்கி கொண்டு இருப்பான். எப்பயுமே கடவுள் சாப்பிட்டா கடவுள் மந்திரத்தை சொல்லுவான், தூங்குனா கடவுள் மந்திரத்தை சொல்லுவான், நடந்து போனா கடவுள் மந்திரத்தை சொல்லுவான், பாத்ரூம் போனா கடவுள் மந்திரத்தை சொல்லுவான். நம்ம கடவுள் மந்திரத்தையும் சொன்னது கிடையாது, கடவுளையும் பார்த்தது கிடையாது. ஆனா நமக்குள்ள அவர் வந்து குடியிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நாம கிடையாது, அவர் தான். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற பொருள். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கங்க, பெஸ்டா எடுத்துக்கங்க, தவறு கிடையாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. சத்தியுகம், கலியுகம், திரையுகம், 3 யுகம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இந்த 3 யுகத்துக்குள்ள என்னன்னா 3 ரேடியேஷன் பார்க்கணும். 3 கால மாற்றங்கள், 3 பருவ மாற்றங்கள், 3 சுழற்சி நடக்குது. அப்ப இந்த 3 சுழற்சியில 3 விதமான தன்மையில மக்கள் செயல்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தன் நல்லவனாகவே இருக்கிறவன் கெட்டவனாக மாறி போவான். ஒருத்தன் கெட்டவனாகவே இருக்கிறவன் நல்லவனா ஆகுவான் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கும். ஆனா ஒருத்தன் நல்லவனாவே வாழ்ந்துட்டு செத்து போவான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த கால சுழற்சின்னு தான் சொல்றோம். அப்ப கால சுழற்சி ரொம்ப முக்கியம். அந்த கால சுழற்சியில அந்த யுகத்துல அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களுக்குள்ள பெரிய மாற்றம் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு நல்ல செயல்களை அவங்களுக்குள்ள இருப்பாங்க. இப்ப சத்திய யுகம் மாதிரி ஒரு யுகத்துக்குள்ள, சத்திய யுகம் அப்படிங்கிறதோட அந்த ரேடியேஷன்ல எப்படி இருப்பாங்கன்னா கடவுளை அடையணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி தியானத்துக்காக எந்த குறுக்கு வழியிலே யாரும் போக மாட்டாங்க. அப்ப நேச்சராகவே அவங்களுக்கு ஒரு தியானம் கிடைக்கப்படும், நேச்சராகவே அவங்க தேடுதல் ஒன்று இருக்கும். அப்ப இயல்பா இயற்கையா அவங்களே ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அதுதான் ஒரு 500 ரூபாயை கீழே போட்டுட்டீங்கன்னா 500 ரூபாயை பல நாட்கள் அங்கனே கிடக்கும். யார் போட்டாங்களோ அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த ரேடியேஷனுடைய செயல். இப்ப இந்த காலகட்டத்தில் 500 ரூபாயை போட்டது ஒன்று இருக்குல்ல, 500 ரூபாயை போடுறதுக்கு முன்னாடி அவனையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் இந்த காலம். 500 ரூபா கீழே உள்ள போகுது இல்லை, அப்ப 500 ரூபா மட்டும் உள்ள இன்னொரு 500 ரூபாய் அவன்கிட்ட இருக்குன்னு அவனையும் சேர்த்து தூக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் சொல்றாங்க, இந்த தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிற விலங்குகள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, மனிதர்கள்ல இருந்து நீங்க அகப்பட்டு போவீங்க. தத்துவங்கள் பேசலாம், ஞானி மாதிரி கருத்துக்கள் சொல்லலாம், ஆனா ரேடியேஷனுக்கு முன்னாடி, கால சுழற்சிக்கு முன்னாடி நீங்க தோத்து போயிருவீங்க. நீங்க அங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளை இகழ்த்தவனும் கடவுளை புகழ்ந்தவனும் 2 பேருமே நீங்க வச்சுக்கோங்க இடுகாட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப ஞானி வந்து கடவுளை புகழ்றது இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க சான்றிதழ் இருக்கு. அதனாலதான் ஞானிகளுக்கு கடவுளை புகழக்கூடாது, கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடாது, கடவுளை வணங்கக்கூடாது. கடவுளை உணர்ந்துரு, கடவுளோட கரை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சந்தனத்தை கரைச்சி தலையில ஊத்தாத, ஒன்னையே கரைச்சி அவர் தலையில ஊத்திட்டு போ, அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னதான் அங்க கரைக்கப்படணுமே மிஞ்சி வேற ஏதோ பொருளை கரைக்காத, அப்படிதான் அதோடைய பொருள். அதனாலதான் அந்த உயர்ந்த ஞானிகள் வந்து எல்லாத்துலயும் விடுபட்டவங்களா இருந்தாங்க. இப்ப மனிதர்கள் விடுபட முடியாம இருக்கிறதுக்கு ஞானிகளுக்கே தத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இருக்கிறீங்க வீட்டுல, பூஜை வேண்டாம், புனஸ்காரம் வேண்டாம்னா எனக்கு நீங்க பாடம் எடுத்துருவீங்க. இதோடைய விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும்? கலியுகத்துல இவரெல்லாம் இப்படிதாங்க பேசுவார் அப்படின்னு வந்து ஒரு 4 பேர் நம்ம வீடியோவை பார்க்குறவனே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ பொது வழியில நம்ம நின்று எதுக்கு பூஜை, எதுக்கு புனஸ்காரம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நம்ம என்ன பாராட்டிடுவாங்களா என்ன? நாத்திகவாதி இல்லைங்க, அவரெல்லாம் ஒரு குழப்பவாதிங்கன்றுவாங்க. நாத்திகவாதிகளாம் 2வது விட்டுருங்க, குழப்பவாதிங்க இவரெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் சென்னையில கீழ்பாக்கத்தில் போடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் பழக்கமாக இருக்கிறேன். இப்போ நம்மளுடைய அரசாங்கத்தோட இருக்கிற விஷயமே என்ன, நாளைக்கு ஒருத்தன் ஒரு வழக்கு போடுறான்னா எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறார்,
எங்களுடைய மதங்களை புண்படுத்துகிறார். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பழக்க வழக்கமாக வழிபட்டு வந்த முறைகளையே சிதைக்கிறாருன்றவாங்க. அப்ப என்னன்னா, அது ஒரு பழக்க வழக்கங்கிறத நீங்களே சொல்றீங்கல்ல, அது ஒரு செயல் வடிவங்கிறத நீங்களே சொல்லுகிறீங்கல்ல. அப்ப என்னன்னா, ஒரு கூட்டமா சேர்ந்து நீங்க ஒரு வேலை செய்யறது அது மிக சரியான வேலைன்னு நீங்களே ஒப்புதலும் நீங்களே சான்றிதழை கொடுத்துட்றீங்க. புரியுதா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டமாக இருந்து நீங்க ஒரு வேலை செஞ்சு ஒரு சான்றிதழை பெற்றுக்கிறீங்கல்ல, அதிலிருந்து நீங்க என்னத்தை விடுபட்டீங்கன்னு கேட்கிறாரு. புரியுங்களா? இதுதான் விஷயம். இறந்தவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இறந்தவர்களுக்கு போய் காசியிலே ராமேஸ்வரத்திலே திதி கொடுத்து ஒரு வேலை பண்றீங்க. அவங்களுக்கு காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே ஒரு குருக்களை வர வச்சு வீட்டு வாசல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே வச்சு நீங்கள் அந்த முறையான காரியத்தை செய்றீங்க. அப்போ நான் நல்ல இறப்பை சந்திக்கணும் இல்லை வேற விஷயம் சந்திக்கணும்னா என்ன பண்ணுறீங்க? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதுக்கு திருக்கடையூரில் போய் அங்கே ஒரு யாகம் பண்ணிக்கிறீங்க. உயிரே போயிடக்கூடாது, அதுக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு தெய்வீக விஷயத்தை பண்ணுங்க. இப்ப சொர்க்க வாசலுக்கு போய் திறக்கும் போது பாக்குறது யாரும் கடவுளை போய் பார்க்கல, நானும் சொர்க்கத்துக்கு வரணும். புரியுதுங்களா? சொர்க்க வாசல் திறந்தோன்னு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் கடவுளை பார்க்க போகவில்லை, நான் சொர்க்கத்துக்கு வர வாய்ப்பு கொடுப்பாயா. புரியுதுங்களா? விரதங்கிறது எதுக்கு? விரதங்கிறது எதுக்கு இருக்கிறோம் சொல்லுங்க? நீங்க எல்லாம் விரதம் இருக்கிறோம்ல, எதுக்கு இருக்கிறோம்? விரதங்கிறதே எதுக்குன்னா, ஒரு விதமான ஒரு கடவுளுக்கு லஞ்சம் தான், அப்ளிகேஷன் தான். நான் என்னை வருத்திட்டு நான் ஒரு வேலை செய்யறேன், நீங்க ஏதாவது கொடுத்து ஒரு வழிப்பறி கொள்ளை மாதிரி தான் அது. நான் கொடுத்துரு, இப்படி என்னை விட்டுறாத, நான் என்ன வேணாலும் வருத்திக்குவேன், நான் நீ கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னு ஒரு இதுதான் அது. உண்மையான எந்த ஞானி போய் விரதம் இருந்தான்? இது சுவாசத்தை கவனிச்சா இதோட விளக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டான். எதுக்கு விரதம் இருக்கிற அப்படின்ட்டான். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா சோறு தானா போயிருந்தான். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கறி ஓடி போயிருந்தான். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா பொண்டாட்டியே தாயா வந்துட்டான். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கடவுளே வெட்ட வெளியா தெரிவாருன்ட்டான். இது எதுக்கு விரதம்? எதுக்கு மௌன விரதம்? எதுக்கு இந்த சஷ்டி சூரசம்காரத்துக்கு பொம்மையை தூக்கி கொண்டு குத்திக்கிட்டு அங்கே ஒரு 10 நாள் 20 நாள் விரதம் எதுக்கு? எதுக்கு உடலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு கிடக்குறீங்க? நல்லா தியானம் பண்ணு, சோறெல்லாம் அதுவாக ஓடி போயிடும், தானா பறந்துடும், பஞ்சும் பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தியானம் பண்ணி போயிட்டே இருந்தேன்னா சோறுங்கிறதுலேருந்து அவனே விடுபடுவான். என்னடா இது இதுக்கடா இது 3 வேளை சோறு தின்னுட்டு உட்காந்துருக்கும் அப்படின்னு அவனே விடுபடுவான். புரியுதுங்களா? அது தானா அது உங்களை விடுதலை வாங்கி கொடுக்கும். அப்ப விரதம் விடுதலையெல்லாம் வாங்கி கொடுக்காது, அதெல்லாம் உணரணும். இதை நம்ம சொன்னா புரியாது. நம்மளை மாதிரி ஆளுங்க போனதுக்கு அப்புறம் இது இதெல்லாம் ஒரு பெரிய வாக்கியமா எங்கேயாவது ஒரு லைன் பேட்ல இருக்கும். இதெல்லாம் நான் கிடையாது. ஆதி காலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தத்துவத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் பேசி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டியது, நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் பேசலை. எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்பட்டது தான், இதெல்லாம் நடைமுறைக்கு உள்ளதுதான். புரியுதுங்களா? இப்போ நமக்குள்ள உங்களுக்குள்ள என்னன்னா மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திரை விலகப்பட்டிருக்கு. விலகும் போது எனக்கு ஒன்று தெரியுது, மறைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று தெரியலை. நீங்க மரப்பை எடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நான் எனக்கு திறந்துச்சுல திரை, அதை மூடுறதுக்கு நீங்க ஏதாவது நீங்க மூடிக்கங்கிறீங்க. எனக்கு ஒரு திரை எடுத்துருச்சு, நான் கருத்து சொல்றேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா திரை உங்களுக்கு மூடியே இருக்கு, இப்போ மூடி இருக்கிறவன் எடுக்க ட்ரை பண்ணணும், இல்லைன்னா திறந்திருக்க திரையாச்சும் பார்க்கணும், அவர் மூட சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. நீங்க போங்க சாமி, எங்களுக்கு தெரியும், நாங்க 60 வருஷமா பெருமாளே கதின்னு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா சொர்க்க வாசலுக்கு போறதுக்கு அப்படின்ட்டுருவாங்க. இந்த பக்குவ நிலை ஒரு பரிமாண வளர்ச்சியில தானே கொஞ்சமா அந்த பக்குவத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பக்குவம், கொல்கட்டை, மாவு, சோறெல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னா படார்னு 2 தட்டு தட்டி நாங்களே இறைவனே உள்ள வந்துடுறான் உங்களுக்குள்ள. புரியுதுங்களா? இறைவன் உங்ககிட்ட கொஞ்ச நாள் சுகத்தை அனுபவிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. இப்போ எனக்கு எதுக்கு பேச வைக்கிறான்னா பல ஆண்டுகள் கொஞ்சம் நான் கத்தணும்.
அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவானா, தட்டுறாம்மா, தட்டுறது சில கதை ஓட, சில பூட்டை ஓட, இதெல்லாம் அவ்வளோதான், பேசுறது முடிஞ்சு போச்சு, பேசுகிற டைம் முடிஞ்சு போச்சு, அதான் உடச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ உள்ளுக்குள்ளே வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, காவியை மாட்டிக்கிட்டு உத்தராஜை மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டில் இறைவனை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. உடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் வேற மாதிரி, அங்கே எல்லாம் திரையெல்லாம் கிழிஞ்சிட்டு வேற மாதிரி ஆயிரும். அப்போ அவன் தானாக விடுபடுவான். புரியுதுங்களா? ஒரு இறைவன் உள்ள இறைவனை நீங்கள் தேடுறீங்கன்னா, ஒரு விதை விதைக்கப்படலைன்னா தேட முடியாது. புரியுதுங்களா? ஒரு மனிதன், சராசரி மனிதனால இறைவனை தேட முடியாதுங்க. எப்படி தேடுவான்? இறைவனை தேடுற எவனாவது இறைவனை அடையணும்லாம் தேடலைங்க. இறைவன்ட்டு ஏதோ பெறலாமான்னு தான் தேடிட்டு கிடக்குறான். புரியுதுங்களா? இறைவா என்ன அப்படின்னு தான் ஏதோ ஒன்று ஏதாவது பண்ணியா, நேற்று வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன், என்னையா இத்தனை வாட்டி தான் அழுவப்பா அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை தேடுறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் காவி வெட்டி கட்டியிருக்க குறிப்பெல்லாம் வந்து நான் ஒன்று அடையணும்னு தேடுறீங்க. காவி வெட்டி அடையாத குறிப்பெல்லாம் எனக்கு ஏதாவது பண்ணு, அதுக்கு தான் உன்னை தேடுறேன். வேற என்ன உன்னை போய் விசேஷமாக தேடி என்ன பண்ண போகிறேன்? வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா விளக்கேற்ற வருது, எதுக்கு நெய்யை தூக்கிட்டு திரியை தூக்கிட்டு வருது சொல்லுங்க? குடும்பமே அங்கே வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதாவது பயிர் சொரிச்சு வச்சு. ஆனால் சும்மா விளக்க போகிறது உனக்கு சும்மா போடுவாங்களா? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா என்ன அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அது அப்போ ஞானி என்ன பண்ணுறான்னா, எதுவுமே திரியும் கிடையாது, விளக்கும் கிடையாது, சும்மாவே உட்காந்துருக்கான், சும்மாவே இருக்காங்க. என்னங்க ஏதாவது தேடலையா, போகலையா, எதுவுமே பண்ணலையா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கான். ஏன்னு கடைசியாக ஒருத்தன் கேட்டான், என்னங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க? இல்லைப்பா, இறைவன் உள்ள வந்துட்டாரு, எதை போய் தேடுறது, எதையும் தேடாத அப்படியே உட்காருங்கிறாரு, நான் பேசாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கிட்டு போயிட்டான். போனோன்னு இன்னொருத்தர் வந்தார், என்னங்க அப்படின்னு. அவர் ஒரு பைத்தியங்க, இறைவன் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கோயிலில் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்போ இறைவன் இவருக்குள்ள வந்துட்டாருன்னா இவர் தானே கூட்டம் இருக்கணும், இவர் மட்டும் ஏன் தனியாக உட்காந்துருக்காரு? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க. நம்ம இங்கே தான் விழிப்போடு இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை ஏமாத்திடும், அவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. நம்மளெல்லாம் போய் ஏமாற்ற முடியுமா? கடவுள் கோயில் உள்ளெல்லாம் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நடக்குது. நான் பேசுறத கூட நிறைய வீட்டுகளில் ஜன்னல்களும் திறக்கல, கதவும் திறக்கல, மனமும் திறக்கல, எதுவும் திறக்கல. நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நான் வந்து பேசுறதுக்கான அவதாரம் எடுத்து வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். எவனுமே அதை பற்றி 8 கோடி பேர்த்துல தமிழ்நாட்டில் கேர் பண்ணுறதா எவனுமே வாய்ப்பு இல்லைங்க. நீ என்ன வேணாலும் பேசு, நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த சூழல். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நீங்கள் பேசுறீங்க, அண்டங்கிறீங்க, சராசரங்கிறீங்க, பிரபஞ்சங்கிறீங்க, சித்தருங்கிறீங்க, ஞானிங்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் 25 குருவை பார்த்தவங்க. சின்ன வயசுலேருந்து திருச்செந்தூரில் இந்த பக்கம் 4 வாட்டி உருண்டுருக்கோம், அந்த பக்கம் 4 வாட்டி உருண்டுருக்கோம். எங்களுக்கு தெரியாதா கடவுளை அப்படின்னா அவன் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருக்கிறான். ரிச்சுவல்ஸ் வேற, ரீதல்ங்கிறது வேற இல்லையா? அதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த தனி மனிதனை கேட்டாலும் கடவுளை பற்றி அவன்கிட்ட ஒரு கதை இருக்குங்க, ஒரு புரிதல் வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? கடவுளை பற்றி அவன் ஒரு கதை வச்சிருக்கிறான், குருவை பற்றி அவன் ஒரு கதை வச்சிருக்கிறான், நல்ல குருவா கெட்ட குருவாங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் கதை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பான். புரியுதுங்களா? இதுதான் அவனுடைய விஷயம். 7 வயசுல கதை சொல்ல ஆரம்பிச்சவன் 70 வயசு வரைக்கும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். டிவிகள்லாம் பார்க்குறீங்கல்ல, முருகன் வந்தார், ஞானப்பழம் கொடுத்தார், அதெல்லாம் 7 வயசுல அந்த பார்ட்டிங்க கதையை கற்றுக்கிச்சுங்க, உட்காந்தது திண்ணையில். 70 வயசு வரைக்கும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்குங்க. இதே தான். நீங்கள் இந்த இது ஒன்று இருக்க, இது பெருமாளுக்கு உகந்த நாள் 1 நாள் இருக்கு, நான் நைட்லாம் கண்ணு முழிக்கணுமே, ஏகாதசிக்கு சினிமா தேட்டர்லாம் 3 படம் போட்டுருவாங்க. பெருமாள் அங்கே தான் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருப்பார், அதை போய் பார்த்து கண்ணு முழிச்சு நீங்கள் பூண்டெல்லாம் தின்றக்கூடாது. அன்னைக்கு தின்றாதீங்க. அன்னைக்கு வந்து பெருமாள் வந்து உங்கள் நாக்கில் உட்காந்துருப்பார், பூண்டெல்லாம் நீங்கள் திங்காதீங்க. அடுத்த நாள் பூண்டையே அள்ளி குழம்பு வச்சு தின்றுங்க. இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் பூண்டு திங்கக்கூடாதுங்கிறது என்னங்க அது? நாராயணன் என்ன ஒரு நாள் தான் நாராயணன் வருவார் அப்படின்னா, அன்னைக்கு நாராயணனுக்கு தீவிரமான நாள்னு வச்சுக்கலாம் வச்சுங்க. ஏன் நாராயணன் அடுத்த நாள் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்புறம் நாராயணன் நீங்கள் ஏன் அப்படி பர்டிகுலர் நாளில் கொண்டு போய் தூக்கி போட்டு அங்கே வந்து இது பண்ணுறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க? பூண்டை டெய்லி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். டெய்லி நைட்டில் கண்ணு முழிங்க, டெய்லி நாராயணனே நினைங்கன்னு தான் நானே சொல்கிறேன். நாராயணனே நினைங்க, நாராயணனே கெதின்னு இருங்க, ஏன் விடுறீங்க நாராயணன் தான் சொல்கிறேன் நான். பர்டிகுலர் சூரசம்காரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்காது, வருஷம் ஃபுல்லாக சூரசம்காரம் நினச்சி விரதம் இருக்குன்னு தான் சொல்கிறேன்.
திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த நாட்களில் மட்டும் ஏன் விரதம் இருக்கிற? சஷ்டி ஆமா. இந்த மாதிரி ஒரு சூழலை ஏன் மனிதர்கள் உருவாக்குறாங்கன்னா, அவங்க ஒரு தெரியும்ல, நிறைய அவங்கவுங்களுக்குள்ள இருக்கும். இப்போ தாய் தந்தை இருக்கிறீங்க, அவங்களாம் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா, இத்தனை வயசுக்கு மேலே ஆகிட்டு அவங்களுக்கு ஆன்மீக பைத்தியம் வந்துருன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? ஒரு 20-22 வயசு பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, என் அப்பாலாம் ஏதோ பிரிச்சுவல்னு சுற்றிட்டு இருப்பார் அவருக்குன்னா, அதாங்க அதெல்லாம் மைண்ட் செட், நம்ம ஒன்றும் இப்ப இன்னொரு என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க சொல்லுவாங்க. சமூகமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 25 வயசு பையன் கோயிலுக்கு போனா என்ன சாமியார் ஆயிட்டானா அவங்க பையன், இப்படி ஒரு அந்த தேடலுங்கிற அது வந்து ஒருத்தன் 2 பேர் தாங்க அப்படி ஆவாங்க. அந்த ஒருத்தன் 2 பேருக்கு அந்த மாதிரி முத்திரையை குத்துவாங்க. ஆனா வந்து 70 விழுக்காடு பேர் அப்படி ஆக மாட்டாங்க. 70 விழுக்காடு பேர் தாய் தந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? தாய் தந்தை கட்டாயப்படுத்தி தான் ஒரு குரு இருக்கிறாருப்பா வாப்பான்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்காவது கோயிலுக்கு வாடா, எனக்காக வாடா அப்படின்னா அந்த அம்மா கெஞ்சி கூத்தாடி தான் ஒருத்தனை குளிப்பாட்டி கூட்டிட்டு வருது. அவன் வந்து வரவே மாட்டான். என்னன்னா அவனுக்கு அது தாட்டோ, அவனுக்கு தாட்டுங்கிறதோட இது இவங்களுக்கு வந்து ஏதோ பிடிச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு, நான் பார்க்குறேன் இந்த உலகத்தை, எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலேங்கிறான். இப்போ இது என்ன புரிதல் நீங்கள் சொல்லுவீங்க? என்ன சொல்கிறீங்க? இந்த புரிதல் என்ன சொல்லுவீங்க? திருவண்ணாமலையில் ரமணர் மட்டும்தான் தோன்றுவார், ரமணர் மட்டும்தான் காலங்காலத்துக்கு இருப்பாருன்னு திருவண்ணாமலையில் உள்ளவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் பிரபஞ்சங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஒரு காலத்துல பிரபஞ்சம் அடையாளப்படுத்தும். அப்ப எல்லாம் ஒரு சுழற்சியில மாற்றம்னு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. மாற்றம் மாறாது. இப்ப இதுதானே விஷயம். குழந்தையில இருந்த மாதிரியா நீ இருக்கிற? நீ வளர்ந்து வர்றல்ல, எத்தனை கண்ணீர்களை, எத்தனை சோகத்தை, எத்தனை விஷயங்களை நீ கடந்து வந்திருக்க. இப்ப எவ்வளவு பெரிய இது இருக்கு. இந்த வாழ்க்கை என்ற ஒரு குழப்பத்தையே கண்டுபிடிக்க முடியலங்க. ஒரு மகிழ்ச்சியோட ஒரு திருமணத்தை நம்ம மேற்கொள்றோம். எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக பண்ணுறோம், எவ்வளோ ஆனந்தத்தோடு பண்ணுறோம், எவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணுறோம். எத்தனையோ பேருக்கு சோறு போட்டு நல்ல செயலோடு வாழ போகிறோம். ஆனால் அங்கே அந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ்கிறோமா? நம்ம நினச்ச மாதிரி வாழ்கிறோமா? சொல்லுங்க. ஜாதகம் பார்க்குறோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கல்யாணத்தை பண்ணுறோம். 6 மாதத்துக்குள்ளே நமக்கும் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வருது. இப்போ இதெல்லாம் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ கால சுழற்சியில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நிகழும். புரியுதுங்களா? அப்போ இதை உணருங்கிறார் ஒருத்தர் உணர்றார். 6 மாதம் கழித்து உன் வாழ்க்கை பிரிஞ்சிடும். அப்போ 6 மாதத்துக்கு, இந்த 6 மாதம் வரைக்கும் சந்தோஷம்தான். அப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் தடுத்தாருன்னு வச்சுங்களேன், சாமி என்ன அவரையும் சாமியாரை போக சொல்கிறாரா, நம்மளையும் சாமியாரை போக சொல்கிறாரா, போங்க சாமி அப்படின்ட்டு போயிடுறான். இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். 6 மாதம் ஹாப்பி தான். அப்போ நினச்சி பார்க்குறான், சாமியார் சொன்னார் ஒன்றும் நடக்கலை, சந்தோஷமாக இருக்கும், பொண்டாட்டி நமக்கும் பயங்கரன்னு. ஒரு அடுத்தது 6ஆம் மாதம் வர 15 நாள்லேயே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் ரேடியேஷன். நீங்கள் நல்ல குணமாக பேசிக்கிறீங்கல்ல, ஒரு பெண்ணு சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ துயரத்துலையும் பொண்டாட்டி நம்மளை விட்டு ஓடாமல் இருக்கிறா அப்படின்னா அவள் குணவதி கிடையாது, அவள் ஓட மாட்டான்னு தான் அந்த கிரகத்தில் பிடிச்சி உன கட்டி வச்சிருக்கிறோம். அந்த ஓடிடுற மாதிரி இருந்தா உனக்கு போட முடியாது, ஏற்கனவே உனக்கு துயரம், அப்புறம் அவளும் ஓடிட்டான்னா மேலும் துயரம். அப்போ அவள் தியாகி கிடையாது, அவளுக்கு தியாகத்துக்குரிய கிரகங்கள் அங்கே இருக்கு. அவளுக்கு அதுதான் சகிப்புத்தன்மை வர்ற மாதிரி கிரகங்கள்லாம் அங்கே ரேடியஸ், அந்த 9 கோள்களாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். தியாகத்துக்காக உருவாக்கப்பட்டவள். அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். இப்போ ஒருத்தரோட பார்ட்னராக இருக்கிறதுங்கிறது என்னன்னா இறைவனால தீர்மானிக்கப்படுது. இவன் 10 அடி தாங்குவான், இவன் ஒரு 100 அடி தாங்குவான். 10 அடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, 100 அடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, அப்படிதான் அமைச்சு கொடுப்பான் வாழ்க்கையில். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சில இடங்கள்ல பொண்டாட்டி தான் புருஷனை பேலன்ஸ் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல புருஷன் தான் பொண்டாட்டியை பேலன்ஸ் பண்ணுவார். இப்போ அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ வந்து இப்படி கொஞ்சம் சேக் ஆகிட்டே இருப்பா. இப்போ இவனுடைய ஜாதகத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாதான் இது ஓடும் வண்டி. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணியே போவார். அப்போ சில இடங்கள்ல என்னன்னா இவர் ரொம்ப வாழ்க்கையில் எதுக்குமே ஒத்து வர மாட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ குடும்பத்திலே சண்டை, ஒரே ப்ராப்ளம்.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்க விழுந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அவன் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க முகத்துக்கு அவனாச்சும் அவர் பேசுனது பெருசாக எடுத்துக்காமல் போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கோபமாக பேசுகிறாரு, ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். இது எல்லா இடங்கள்லையும் நிகழும். இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நாமளே நிகழ்த்திக்கிறதும் கிடையாது. என் தகப்பனார் வந்து என் தாயோட இணையும் போது சுக்கிரன் இந்த 9வது கட்டத்தில் இருக்கணும், சூரியன் இந்த கட்டத்தில் இருக்கணும், செவ்வாய் இந்த கிரகத்தில் இருக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மாவை போய் என்னை கட்டி பிடிச்சாரு எங்கள் அப்பா? சொல்லுங்க. பிளானட்டை உருவாக்குனாரா என்ன? சும்மா தாலியை கட்டிக்கிட்டாங்க, ஏதோ போதையை போட்டுக்கிட்டாங்க, கல்யாணம் போய் படுத்துக்கிட்டாங்க, ஒரு புள்ள பிறந்துச்சு. ஆம்பளை பிள்ளையா கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ வாரிசு பிறந்துட்டான், நம்ம கொல்லி வைக்க போகிறான், ஒரு புள்ள பிறந்துட்டான். எங்கள் அப்பாலாம் என்னை கொண்டாடினதுக்கு காரணம் கொல்லி வைக்க ஒரு மகன் பிறந்து விட்டான். அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், எனக்கு ஒரு மகன் பிறந்தான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ண மாதிரி இவர் கொல்லி வைக்க ஒரு மகன் பிறந்துட்டான். அடிக்கடி என்னை தூக்கி கொஞ்சினதே கிடையாது. எதுக்கு கொஞ்சுவார்னா, நீ தான் என்னை கொல்லி வைக்க போற, படார்னு ஒரு அடி அடிப்பார். அதுதான் அவரோட பாசம். அப்போ அவர் எனக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைக்காக வாங்கி தரல, எனக்கு கொல்லி வைக்க போகிற மகன் நீ தான் அப்படிம்பாரு. அந்த சிறு வயதில் சொன்னது எனக்கு பதிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் அவங்களோட விஷயம். அப்போ எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவர் அமைக்கலை. புரியுதுங்களா? அப்போ அவருடைய வேலை என்ன? வேற ரோல். அதுதான் இந்த இறைவோட செயல் வடிவம். புரியுதுங்களா? இதுதான் வடிவம். இப்போ நான் என் தகப்பனார் செஞ்சதை நான் செய்யலை. என் குழந்தைக்கு நான் வந்து தியானமாக பண்ணி 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 காத்திருந்து ஒரு குழந்தையை அமைக்கப்படணும், அது இறைவனாக அமைக்கட்டும் அப்படின்னு காத்திருந்து அது குழந்தை உருவாக்கப்பட்டது. அப்போ அது என்னென்ன மாதிரி அந்த குழந்தை உருவாகுங்கிறத ஒரு ஸ்கேல் வந்து நமக்கே கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுதான் செயல், அதுதான் சூழல். அப்போ ஒரு திருமணம் பந்தம், ஒரு குழந்தை பெற்றுக்கிறது கூட ஒரு தெய்வீகமாக இருக்கணும். அது ஏதோ ஒரு கடை திறப்பு இல்லாத மாதிரி நடந்துடக்கூடாது. இப்போ வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் துன்பம் நிறைந்த வாழ்க்கையோ இன்பம் நிறைந்த வாழ்க்கையோ ஒரு மனிதன் நேர்த்தியோடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட செயல். அப்போ நேர்த்திக்கு நம்மளால் நேர்த்தியை செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் எங்கேயோ ஒரு இடத்துல கோவில்களையோ சமாதிகளையோ இல்லை இருக்கிற ஞானிகளையோ அவங்க பின்பற்றினாங்க, அந்த வழியில் போனாங்க. ஏன்னா அந்த உண்மையை நம்ம வந்து அவங்கள சார்ந்து அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு.